முக்கிய செய்தி. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை போல் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்து காங்கிரசின் கருத்து அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்து காங்கிரசின் கருத்து அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திட்டவட்டமாக இதனை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாம் கட்ட தலைவர்களின் கருத்து காங்கிரஸ் கருத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொதுவெளியில் கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்றும் கே.சி. வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை காங்கிரஸ் கட்சி தலைமைதான் எடுக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் பொறுப்பாளர் தற்போது கே.சி. வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கூட்டம் முகப்பேரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ராவ், அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரத் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, முன்னாள் தலைவர்கள் என பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தார்கள். குறிப்பாக இந்த மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்தில் மொத்தம் 75 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலர் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன விதமான தொகுதிகள் என்பது வாங்கப்பட வேண்டும் என்றும் கூட அவருடைய மத்தியில் பேசப்பட்டது. இது குறித்து தான் குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் சட்டமன்ற நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள், அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் தங்களது கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் கூட்டணி குறித்து தெரிவிக்கக் கூடாது என்றும், அதாவது குறிப்பாக பொதுவெளியில் ஊடகங்களின் வாயிலாக எவரும் எவ்வித கருத்தும் கூறக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியும் சிலர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்து கூறுவதை குறிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும், அதேபோல கட்சி கட்டுப்பாடுகளை மீறி கருத்துக்கள் கூறப்படுவதால் கூட்டணி கட்சிகளிடையே இணக்கமற்ற சூழல் ஏற்படுகிறது என்றும், காங்கிரஸ் கட்சியின் நலன் பாதிக்கப்படுகிறது என்றும் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. எனவேதான் அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் எவர் பேசினாலும் அவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என வேணுகோபால் ராவ் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். மொத்தம் 6 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது முக்கியமாக இந்த தீர்மானம் என்பதுதான் குறிப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. யார் பொதுவெளியிலே பேசக்கூடாது, ஏனென்றால் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தொடக்கத்திலிருந்து அவர்கள் நண்பர்கள். எப்படி நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றாக இணைந்து சந்தித்தமோ அதே போன்று வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ஒன்றிணைந்துதான் நாங்கள் நிச்சயமாக போட்டியிடுவோம் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இனி வரும் நாட்களில் இந்த கூட்டணி குறித்து மற்றவர்கள் யாரும் பேசக்கூடாது என்று வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.